4.2ல ஃபோர்த் சம்மு அதில் செகண்ட் ரோமனு QB டிவைடட் பை AQ ஈக்குவல் டு TR டிவைடட் பை AR இப்படி ப்ரூவ் பண்ணோம். இப்போ 2 ட்ரையாங்கிள் கொடுத்துக்கிறாங்க, ADC ABC. இந்த ABC ட்ரையாங்கிள் BCக்கு பேரலாக PQ இருக்குது. இந்த ADC ட்ரையாங்கிளில் DCக்கு பேரலாக PR இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 2 ட்ரையாங்கிளாக எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ADC அப்புறம் இன் ட்ரையாங்கிள் ABC. சரியா? இதில் PR parallel to DC இல்லையா? PR parallel to DC. இதில் PQ parallel to BC. ஓகேவா? இது 2 கண்டிஷன் வச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ரேஷியோ செக் பண்ணுவோம். ரேஷியோ செக் பண்ணால் இது சாட்டிஸ்ஃபை ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ பண்ணி பார்க்கலாம். AR டிவைடட் பை DR AR டிவைடட் பை RDன்னு வச்சுக்குவோம். RD ஈக்குவல் டு AP டிவைடட் பை PC. AR டிவைடட் பை RD AP டிவைடட் பை PC. இந்த பக்கம் பாருங்கள், AP பை PC AQ பை QB. இந்த பக்கம் AP பை PC AQ பை QB. ஓகேவா? இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இப்போ பாருங்கள், AR by RD equal to AP by PC, AP by PC equal to AQ by QB. இல்லையா? இந்த from 1 and 2 2 ஈக்குவேஷன் எடுத்து இதுலேருந்து அதில் போடலாம், இதுலேருந்து இதில் போடலாம். நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், எடுத்து இந்த ஈக்குவேஷனை உள்ளே போடுறேன். எப்படி? AP by BC காம்பதில் இங்கே இருக்குது இல்லையா? AP by BC அதுக்காம் பதில் நான் ARDR போடுறேன். சரியா? போகிறேன் பாருங்கள். AR RD ஈக்குவல் டு AQ QB. ஆனால் இங்கே ப்ரூஃபில் என்ன கொடுத்துக்கிறான், என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லிக்கிறான்? QB பை AQ அப்புறம் DR பை AR. இங்கே அப்படி இல்லை இல்லையா? அப்படியே இன்வர்ஸில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், டேக்கிங் ரெசிப்ரோக்கல் எப்படி எடுத்துக்கலாம்? DR அந்த RDயை DRன்னு எடுத்துக்கிறேன். சரியா? அந்த RDயை DRன்னு எடுத்துக்கிறேன். DR பை AR ஈக்குவல் டு QB டிவைடட் பை AQ. அவ்வளோதான் முடிஞ்சு சம்மு.